வணக்கம் நேயர்களே. இலங்கையிலிருந்து தாயும் அவருடைய மகள் 4 வயது மகளும் நாடு கடத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. நாடு கடத்தப்படுதல் என்பதற்கான சரியான அர்த்தம் அவர்களை இலங்கையிலிருந்து அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு கொண்டு போய் விடுவதற்கான முயற்சிகளை தான் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக நாங்கள் பார்க்கலாம். இலங்கைக்கு சுற்றுலா விசா மூலம் ரஷ்யாவிலிருந்து வந்த தாயும் அவருடைய 4 வயது மகளும் விசா காலம் முடிந்த பிறகும் அதனை புதுப்பிக்காமல் இலங்கையிலேயே தங்கி இருந்திருக்கின்றார்கள். அதனை போலீசார் தேடுதல்கள் மூலம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு களுத்துறை நீதிமன்றில் அவர்களை முற்படுத்தினார்கள். விசாரணைகளை மேற்கொண்ட நீதிவான் அவர்களை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார். அவ்வாறு களுத்துறை சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் நேற்றைய தினம் நத்தார் பண்டிகை உலகமெல்லாம் கொண்டாடப்பட்டது. அந்த நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இலங்கையிலும் விசேடமாக சிறு குற்றங்கள் மற்றும் பாரிய குற்றங்கள் நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் தங்கியுள்ளவர்கள் இவர்களை விடுவிக்கின்ற நடவடிக்கை இடம்பெறுவது வழமை. அந்த வகையில் நேற்றைய தினம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு விசேடமாக 16 பேர் களுத்துறை சிறைச்சாலை மற்றும் இதர சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அந்த 16 பேரில் தான் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த இந்த தாயும் அவருடைய மகள் 4 வயது மகளும் விடுவிக்கப்பட்டார்கள். அது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் சிறைச்சாலை ஊடகம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து வந்து விசா காலாவதியான பிறகும் புதுப்பிக்காமல் இலங்கையிலேயே இவர்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள். அதனால தான் இவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. சிறையில் இவர்கள் இருந்தாலும் இப்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனி அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்னவென்றால் இவர்களுடைய சொந்த நாட்டிற்கு 2-3 நாட்களின் பின்னர் மீள அனுப்புவது என்பதாகும். அதன் பிறகுதான் அவர்கள் சொந்த நாட்டிற்கு செல்ல முடியும். இவ்வளவு காலமும் சிறையில் இருந்த அந்த தாய் மகளும் என்ன மாதிரியான உணர்வுகள், அதாவது இலங்கை ஒரு புதுவிதமான நாடு, சுற்றுலாவுக்காக வந்தவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த அனுபவம் அவர்களுக்கு எவ்வாறானதாக இருந்தது, என்ன மாதிரியாக அவர்கள் அதை ஒரு அனுபவமாக கொண்டார்கள் என்பதை அங்கு போய் தங்கள் உறவுகளுடன் அவர்கள் வியாபிப்பார்கள். அதை தொடர்ந்துதான் அது சில வேளைகளில் வெளிநாட்டுக்காரர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அனுபவங்களை அவர்களுடைய புத்தகங்களாக அல்லது ஒரு சஞ்சிகைகளாக வெளியிடுவது வழமை. எனவே இவர்களும் அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால் கண்டிப்பாக அந்த சம்பவமும் புத்தகங்களில் அல்லது சஞ்சிகைகளில் அந்த நாடுகளில் வரக்கூடும். இது தவிர நாங்கள் மற்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது நேற்றும் பலர் விடுவிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டோம். ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் இலங்கை அரசாங்கம் சிறைச்சாலைகளில் உள்ள சிறு குற்றங்கள் செய்தவர்கள் மற்றும் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள், எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து வைக்கப்பட்டவர்கள், இவ்வாறான சில பிரச்சனைகள் உள்ளவர்களை தெரிவு செய்து பொது மன்னிப்பின் கீழ் வெளியில் விடுவது வழமை. அந்த வகையில் தான் நேற்று 16 பேர் விடுவிக்கப்பட்டார்கள். அதில் எங்கள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்னென்ன மாதிரியான விடயங்கள் இதுவரையில் வெளிவரவில்லை. நாளை மறுதினம் அந்த தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக செய்தியூடாக நாங்கள் உங்களுக்கு அறிவித்தருவோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக டியூப் தமிழோடு இணைந்திருங்கள். சந்திப்போம்.